வணக்கம். விளம்பு செய்திகள். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சி நிறைவு விழா. 235 பேருக்கு பட்டா, ஜாதி சான்றிதழ் வருவாய் கோட்டாட்சியர் ஒன்றிய குழு தலைவர் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 9 மாவட்டங்களில் 1433ஆம் பசலி ஆண்டுக்கு வருவாய் தீர்வாயம் நடத்திடவும், கிராம கணக்குகளை தணிக்கை செய்திடவும், வருவாய் தீர்வாய் அலுவலர்கள் நிர்ணயம் செய்தும் மாவட்ட கலெக்டர் தா. பிரபுசங்கர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த 7ஆம் தேதி ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. அதன்படி திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம், வட்டாட்சியர் வாசுதேவன் ஆகியோர் மனுக்களை பெற்று வந்தனர். கடந்த 7ஆம் தேதி முதல் நேற்று 27ஆம் தேதி வரை மொத்தம் 12 நாட்கள் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் 987 மனுக்கள் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜமாபந்தி நிறைவு விழா நேற்று மாலை நடைபெற்றது. திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு தலைவர் ஜெயசிலி ஜெயபாலன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குணசேகரன், ரவி, ஒன்றிய கவுன்சிலர் எத்திராஜ், துணை வட்டாட்சியர்கள் கலைச்செல்வி, சந்திரசேகர், அம்பிகா, ஆதிலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கோட்டாட்சியர் கற்பகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 75 நபர்களுக்கு வீட்டு மனை பட்டா, 93 பேருக்கு உட்பிரிவு பட்டா, 42 பேருக்கு பட்டா மாற்றம் சான்றிதழ், 18 பேருக்கு கிராம நத்தம் பட்டா மற்றும் 7 பேருக்கு ஜாதி சான்றிதழ் ஆகியவற்றையும் வழங்கினார். மேலும் பட்டா மற்றும் ஜாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்த மீதமுள்ள நபர்களுக்கு உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் தெரிவித்தார். இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் கிருஷ்ணன், சேகர், கரிக்கலவாக்கம் பாரதி, ஊராட்சி மன்ற தலைவர் சேலை கோவர்த்தனன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள விளம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.